இன்னைக்கு என்ன லெசன் அது? டிஷ்யூஸ். யார் யார் படிச்சுட்டு வந்தீங்க? கை தூக்க. குட், வெரி குட், வெரி குட். So it shows your interest, whether you have read fully or not. It shows your interest that you have opened the book and then have a glance on the lesson issues. ஏன்னா உழைக்கிறவன் தான் அதனுடைய பலனை எதிர்பார்க்க முடியும். உழைக்காமையே நீ எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்ட்டு நீ மாட்டும் காத்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஏமாற்றம் தான் இருக்கும் இல்லையா? என்ன கிடைக்க போகுது உனக்கு? வந்துருமா? தானா வந்துருமா? நல்ல இடம் பார்த்து கொண்டாந்த விதையை போட்டு, எதிர்பார்க்கிற பழத்துக்காக அந்த தேர்ந்தெடுத்த அந்த விதையை போட்டு தண்ணியை ஊற்றி பாதுகாத்து ஆடு மாடு மேயாம அதை பத்திரப்படுத்தி அது வளர விட்டு, வளரும் போது பூச்சி கீச்சி அடிக்காம அதுக்கு என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதெல்லாம் கொடுத்து வளர்த்து ஒரு புல்லை வளர்க்குற மாதிரி தான். அந்த மரத்தை வளர்த்தின்னா உனக்கு ஒரு காலகட்டத்தில் அதுக்கான ப்ரீடிங் டைமோ அந்த டைமில் உனக்கு அந்த பழம் கிடைக்கும், காய் கிடைக்கும், நீ எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கும். அதே லைஃப்லேயும் அதே தானே. வெறுமனே வீட்லேருந்து பையன் தூக்கிட்டு ஸ்கூலில் உட்காந்துட்டு இங்கேருந்து திரும்பி பையன் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறதுனால அறிவு வந்துடாது. கொடுத்த புக்கெல்லாம் பையில் திணிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போறதுனால கண்டிப்பா அறிவு வராது. இங்க நீ கத்துக்கிற ஒவ்வொன்றையும் நீ ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அதை செயல்படுத்துறதுக்கு எங்கெங்கெல்லாம் வழி இருக்கு அப்படிங்கிறத நீ முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. உள்ள என்டர் பண்ணும்போது ஒரு வார்த்தை, சார் எல்லாம் இங்க் அடிச்சுட்டு விளையாடுறானுங்கன்னு. இது அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு 9வது படிக்கிற பசங்க ஆசிரியர் வரத்துக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி இங்க் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. இது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு இயற்கைக்கு எதிரான விஷயமா இருக்கு. ஒரு சட்டையில போய் இங்க் அடிக்கிறதுல நீ யார் மேல அடிச்சா அவங்க பெரிய அறிவாளி ஆக போறது கிடையாது. யார் அடிக்கிறாங்களோ அவங்களும் அறிவாளியாக போறது கிடையாது. சட்டை அழுக்காகும். எப்படி உன்னுடைய புத்தி அழுக்கா இருக்கோ அதே மாதிரி சட்டை அழுக்காகும். இல்ல சட்டை அழுக்காகுதோ அதே மாதிரி உன் புத்தி அழுக்காகும். இதெல்லாம் புத்தி அழுக்காகிற இடம். ரோட்ல இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்க்கலாம். இயல்பை மீறி பழகி, இயல்பு மீறி பேசி, இயல்பு மீறி செயல்படக்கூடிய ஆட்கள் எல்லாரையும் போலீஸ் தேடும். யார் போலீஸ் தேடுதுன்னா இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறான, இயல்புக்கு மாறான செயல்களை செய்யக்கூடிய நபர்களை போலீஸ் தேடும், பிடிக்கும், அடிக்கும். அதுக்கான தண்டனை என்னவோ கோர்ட்ல நிறுத்தி வாங்கி கொடுத்து கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். ஏன்னா மனுஷன்ல ஒரு கும்பல் அப்படிதான் இருக்கும். மனுஷன்ல ஒரு கும்பல் அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா ஊரால எல்லாமே ஒன்னா சேர்ந்து கொண்டு போய் பிடிச்சி கைத்தை கட்டிட்டு கம்பத்துல கட்டி அடிப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஊரை விட்டு வெட்டி விட்டுருவாங்க. இல்லைன்னா ஊரே பேசி அவங்க கூட பேசாத ஒதுக்கி வச்சிருவாங்க. அவன் எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது, சம்பாத்தியம் கிடைக்காது, பிச்சை எடுக்க முடியாது. அப்படியே எங்கேயாவது ஒதுங்கி இதையாவது போக வேண்டியதான். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம கேவலமா மாத்திக்கிறோம் அப்படிங்கிறது அடிப்படை பயிற்சி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள். இதே ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, அதை படிக்கணும், இதை எழுதணும், இதை கத்துக்கணும், இதை செயல்படுத்தணும், இப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உடல் ரீதியா, மன ரீதியா, அறிவு ரீதியா தன்னைத்தானே வளர்த்துக்கிறவங்க அப்படி வளர்த்துக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறாங்க. தானா தன்னை வளர்த்துக்கிட்டவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. யாராலையும் உங்களை போய் சொல்லிலாம் திருத்திட முடியாது.
ஓம் கிரீம் கிரீம்னு மந்திரம் பண்ற மாதிரி அப்படி போய் டக்குன்னு வந்து சொல்லி ஒன்று நல்லவனாகவோ இல்லை ஒரு உயர்ந்த மனிதனாகவோ உள்ள உலகம் போன்ற ஒரு நபராகவோ மாற்றிவிட முடியாது. யாரே யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் இருக்கிறான், அவன் சட்டையில போய் இங்க் அடிக்கிற, அவன் பார்க்கும் போது அடிக்கிற, இல்ல பார்க்காத போது அடிக்கிற, ஏதோ அடிக்கிற, உன் புத்தி அழுக்காவது, அவன் சட்டை அழுக்காவது, அதே சமயம் பல நஷ்டங்களை ஏற்படுத்துகிற ரெண்டு பேருமே. அடிக்கிறவனுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய ஆள் இருந்தா அடிக்க மாட்டான். திருப்பி அடிக்காத ஒரு இளிச்சவாயன மேலதான் போய் அடிப்பானுங்க. ஒரு நல்ல வார்ப்பு, நல்ல பழக்க வழக்கம் உள்ள ஆளு, சரி போனா போறான் விட்டுடு அப்படின்ட்டு ஒதுங்கி போய் அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் பாரு, அவன் மேலதான் போய் அடிப்பானுங்க. அது அவனுக்கு என்ன, இது வந்து வீரம்னு நினைக்கிறாங்க. நம்மளை வந்து எதிர்க்காம அவங்க மாட்டும் சரி போனா போதும், அவன் வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இந்த மாதிரி தவறா செய்யறானே அப்படின்னுட்டு அவனை விட்டுட்டு அவனை போய் ஒன்றும் பெரிய சீண்டாம மன்னிச்சு அம்மாட்ட மனசளவுல மன்னிச்சுட்டு அம்மாட்ட ஒதுங்கி போறவனை வந்து கேவலமா நினைக்கிறது வந்து அவனுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா அந்த ஒதுங்கி போறவன் வந்து எப்போதும் உயர்ந்த எண்ணத்துல தான் இருக்கான். அவனைதான் போய் தேடி தேடி போய் அவன் மேல சாணி அடிக்கிறது, இங்க் அடிக்கிறது, சட்டை கிழிக்கிறது, நோட்டை கிழிக்கிறது, அவனை தொந்தரவு பண்றது, அந்த அந்த செய்யறதுலாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அந்த தவறான நபர் தன்னைத்தானே அந்த சட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீசிக்கிட்டு பைத்தியமா போற ஒரு பைத்தியம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது. சாதாரணமா பேசும்போது சொன்னது புரியாது, அது பைத்தியம்தான். சாதாரணமாக சொல்லும் போது புரியாது, கண்ணாமண்ணான்னு தாறுமாறா நடந்துக்கும், அது கொஞ்சம் பைத்தியத்திலே கொஞ்சம் முத்தின பைத்தியம். இன்னொரு பைத்தியம் என்ன செய்யும், அப்படியே மாட்டை என்ன நடக்குது அங்கேயும் இங்கேயும் ஓடும், அது பைத்தியத்திலே முத்துனது. இன்னும் சிலது சட்டை கட்டெல்லாம் கீசிட்டு நடு ரோட்ல போய் நிற்கும். என்ன சாப்பிட்றோம், ஏது சாப்பிட்றோம், என்ன பண்றோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் கேசஸ். அதெல்லாம் வந்துட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு மனநல காப்பகத்துல தான் கொண்டு போடணும். என் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் நான். ஏன்னா உனக்கு நியாய தர்மங்கள் தெரியணும், தெரிஞ்சு செய்யறேன்னா உன்னை விட அயோக்கியம் யாருமே இருக்க முடியாது. மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 1000 வழிகள் இருக்கு. இன்னொருத்தவனை வந்து கஷ்டப்படுத்தி அவன் மேல சட்டையில இங்க் அடிச்சு அந்த சட்டையை துவக்கி வச்சு அந்த அழுக்கோட அந்த கரையோட அவன் நாள் ஃபுல்லா இங்கேயே இருக்கும்போது பார்த்து பார்த்து சிரிக்கிறது, அதை அவமானப்படுத்துறதா நினைச்சுக்கிறது, அடிக்கிறது நான் வந்து இங்க் அடிக்கிறேன், அடிச்சுட்டு நானே சிரிக்கிறேன்னா அதை யோசிச்சு பாருங்க, அந்த சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. முன்னெல்லாம் வந்து அந்த 10th பசங்க, ஸ்கூலை விட்டு போற பசங்க, திருப்பி இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டோம் வாய்ப்பு இல்லாத பசங்க, அவங்க என்ன செய்வாங்க, கடைசி நாள் வந்து போகும்போது இந்த மாதிரி வந்து மேலே இங்க் அடிக்கிறது, இந்த ஏதாவது ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கிறது, இந்த சட்டையில எழுதுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. புக்கெல்லாம் கிழிக்கிறது, இதெல்லாம் ஒரு சைக்கோ. உண்மையிலே நீ படிச்சதுக்கான ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா அந்த புத்தகங்களை பத்திரமா வச்சு வேற யாருக்காவது கொடுக்கலாம், ஆட்டோகிராஃப் வாங்கலாம், நினைவுகள் வாங்கலாம், கவிதைகள் எழுதி பிரிஞ்சு வாங்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸ். அந்த ஒரு சொட்டு இங்கு வந்து கண்ணில் பட்டா என்ன ஆகும், அடிக்கிறோம் அந்த இங்க் அடிக்கிறோம், அந்த இங்க் வந்து நேரா அந்த டிராப் வந்து கண்ணில் படுதுன்னு வச்சுக்கோ, அந்த கண்ணில் பட்டா என்ன ஆகும், நீ வாழ்நாள் ஃபுல்லா சோறு போடுவியா, நீயே உங்க அப்பா அம்மா ஆக்கி போடணும், ஊட்டி விடணும், ஏதோ அங்கேயே அவங்க திங்கிறதுல 4 இட்லி சுட்டாங்கன்னா உனக்கு ஒரு இட்லிங்கிற மாதிரி பங்குல தான் உன் வாழ்க்கை ஓடுது, உன் வாழ்க்கையே பங்குல ஓடுது. ஆனா நீ என்ன எப்படி இன்னொருத்தனை காப்பாத்துவியா, வாய்ப்பு இருக்கா? இது உன் பாவ கணக்குல சேராதா, நீ செஞ்ச பாவத்துல அது சேராதா? பேங்க்ல 100 ரூபாய் இருக்கு, இன்னைக்கு எங்க அப்பா 2 ரூபா கொடுத்தாரு, கொண்டு போய் சேர்த்து வச்சேன்னா 102 ரூபாய் ஆகும்.
இன்னைக்கு ஒரு தவறு செய்யறேன், நாளைக்கு ஒரு தவறு செய்யறேன்னாக்கா 2 தவறு ஆகி போச்சு. நமக்கு அந்த பாவம் சேர்ந்து போகுது. வாழ்நாள் ஃபுல்லா நம்மளை துரத்தும். வேற யாரும் தெரியாதுன்னா கூட பாவம் செஞ்சவங்களுக்கு தெரியும்ல. அந்த பாவத்தை கூட்டிக்கிட்டே இருக்க கூடாதுல்ல. 1 2 3 4 அப்படின்னுட்டு. அதே இங்கு வீசும்போது அதுல இருந்து அந்த நிப்பு வந்து கழண்டு போய் குத்தினாலும் டேஞ்சர் தான். ஏற்கனவே ஒரு பையனுக்கு அந்த மாதிரி கையில வந்து ஒரு காம்பஸ் எடுத்தோ பேனாவை எடுத்தோ குத்துற கதையெல்லாம் உண்டு இங்க. யாரா இருந்தாலும் நான் பொதுவா சொல்லலை, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேணாம், குத்து மதிப்பாவே சொல்லுவோம். ஏன்னா இனிமேட்டு தட்ட அந்த இங்க அடிக்க ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க இல்லையா, மற்றவங்கள பார்த்துட்டு. தன்வினை தன்னை சுடுங்கிறது உண்மைதான். நாம ஒரு தவறு செஞ்சோம்னா அந்த தவறு நம்மளையும் தான் தாக்கும் இல்லையா. அவன் செய்யறான்னா அது அவனை தாக்கும். அவன் அதுக்கான வந்து கூலியை கொடுத்தானே ஆகணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. யார் வந்து வேலையை வந்து இழுத்து போட்டு நிறைய உட்காந்து செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். யார் வேலையை ஒதுக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு மூஞ்ச பார்த்து சிரிச்சின்னு உட்காந்துருக்காங்களோ அது பைத்தியம் தானே. அது நீ யோசிச்சு பாருங்க. வேலை எதுவுமே செய்யாம கேட்க பக்கம் சிரிச்சிக்கிட்டே இருக்குது வச்சுக்க, அது பைத்தியம் தான். அது நாளைக்கு அதை பார்த்து மற்றவங்க சிரிப்பாங்க. அதை கடந்து போயிடுவாங்கல்ல, அவங்க வந்து அதை பார்த்து சிரிப்பாங்க. ஸோ லிசன், நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா 9th A வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு மாடல் கிளாஸ் மாதிரி நான் பார்க்குறேன். சிலருக்கு கொஞ்சம் துருன்னு இருப்பாங்க, சில பேர் வந்து மந்தமாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஆர்வமாக இருப்பாங்க, சில பேர் எனக்கு என்னான்னு கிடப்பாங்க இல்லையா. எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கிளாஸு. இருந்தாலும் எல்லாரும் வந்து ஒரு தனித்து ஒரு குணம் உள்ள ஆள் தான். எல்லாத்தையும் ஒரு நல்ல குணம் இருக்கு, ஒரு சேட்டையும் இருக்கு இல்லை. சேட்டை பண்ற இது எல்லாமே, யாரும் அவ்வளோ பெரிய யோக்கியமும் கிடையாது, யாரும் அவ்வளோ பெரிய மோசமான ஆளும் கிடையாது. அதனால இந்த கிளாஸை பொறுத்தவரையும் இட் இஸ் எ மாடல் கிளாஸ். நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து மற்றவங்க அவங்களுடைய பிஹேவியரை மாத்திக்கணும். உங்களுடைய நீங்க வந்து நான் ஆக்சுவலா உங்களை தான் நான் மேக்சிமம் வந்து டார்கெட் பண்ணி நான் வந்த புதுசுல உங்களுக்கு நிறைய அந்த சின்ன இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி காம்பீட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் நவ் இட் ஹஸ் கோ டு 8th A. 8th A பார்த்தோன்னா அங்கே பசங்க வந்து இப்போ பாரு பாரிஸ்க்கு 2 குரூப் அங்கே செலக்ட் ஆயிருக்கு, ஒரு அவார்டு ஒன்று செலக்ட் ஆயிருக்கு, ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. ஸோ பெஸ்ட் அங்கே போயிட்டு இருக்கு பாருங்களேன். இப்போ நாம வாங்க வேண்டியது, நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம அந்த ஈடுபாட்டில் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க தட்டி விடுறீங்கல்ல, when you are served, உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பரிமாறும் போது தட்டி விட்டா அது கையில கிடைக்காம போயிடுது இல்ல. புரியுதா? இன்னும் நாள் இருக்கு, இன்னொரு 1.5 வருஷம் இருக்குது. ஓகே, நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நாம அப்படி முன்னேறி நம்ம இங்கேருந்து ஒரு நல்ல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போனோம்னாக்கா ராஜா மாதிரி இருக்கலாம், கிங் மாதிரி வேணாம், எவனையும் நம்ம வேணாம், நீ 10 ரூபா எனக்கு கொடுக்க தேவையில்ல, நான் தரேன் வா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளை வந்து மாத்துறதுக்கு இந்த அடிப்படை தான் இப்ப இருக்கிறது தான், இப்ப படிக்கிறது தான், இப்ப நம்ம வந்து பழகிற விதத்துல தான் அது இருக்கு. அவங்க பாரு 2 சர்டிபிகேட்னா 2 நறுக்கான சர்டிபிகேட், 2மே வந்து சூப்பரான, ஒன்னு இன்டர்நேஷனல் சர்டிபிகேட், ஒன்னு அவார்ட் சர்டிபிகேட். ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட். உங்களோட ஆர்வத்தை வளர்த்துங்க. நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பாக நம்ம வந்து செய்யறதுக்கு வழி இருக்குது. சரியா? சேஞ்ச் யுவர் மூடு. கிளாஸை பக்காவா வச்சுங்க. உனக்கு நான் தான் வேலை செய்ய வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் தான் வேலை செய்ய வந்திருக்கேன், உங்களுக்கு நான் தான் சர்வெண்ட், எஜுகேஷனல் சர்வெண்ட். ஹோட்டல் சர்வர் வேற, எஜுகேஷனல் சர்வர் வேற. அவர் இட்லி தோசை பூரின்னா கொண்டாந்து கொடுப்பாரு. என்கிட்ட நீ வந்து சயின்ஸ் கேட்கலாம், கணக்கு கேட்கலாம், ஓகே, வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய வழிமுறைகளை கேட்கலாம், என்ன நம்மளை வந்து நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், நம்மளை எப்படி பிராண்டாக மாற்றலாம் அப்படிங்கிறது கேட்கலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் பண்ணுங்க. எதிர்பார்க்குறேன், உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன்.
தேங்க்யூ.